சிவகார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வயிற்று வலி அந்த இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து சரி இது எல்லாமே குணப்படுத்தக்கூடியதுதான். வயிற்று வலினா கூட அப்படி நினச்சிட்டு இருந்ததில் சடனாக பார்த்தா கேன்சர் அப்படின்ற ஒரு இதை சொன்னோன்னே எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. 4 ஷெட்யூல் 5 ஷெட்யூல் முன்னாடியே அவர் பிரேக் எடுத்துட்டாரு. ஓகே. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரல. சார் உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னேன். இல்லை உதய் நீங்கள் வேணாம், இப்போ நான் அந்த சூழ்நிலையில இல்லை, அந்த நிலைமையிலே நான் இல்லை. என் உடம்பு ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. நான் பார்த்து ஏதாவது வருத்தப்படணுன்ற அவரும் யோசிக்கிறாரு. பேசுகிறேன் சார் நேரில் பார்த்து அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் வந்தார். அதாவது நான் அதை காட்டிக்கல அவர்கிட்ட, இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி ஒரு பர்சன் நல்ல உடம்பு நல்ல தினமாக இருக்கக்கூடிய ஆள் சடனாக பார்த்தா ஒரு 30 kgs லாஸ் ஆகிருக்கு. எதுவுமே பேச முடியல, அந்த வலி தாங்க முடியல. அது அப்புறம் அந்த இது கீமோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப வலி. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சதும், எலும்புலாம் வலிக்க ஆரம்பிச்சதும், கண்ணு தெரியாது. ஸோ இதுதான் கீமோட இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த செல்ஸை சாவடிக்கும், அவ்வளோதான். ஆனால் இது வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி லிவரு கிட்னி அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகி கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவரே எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் குரூப்பில், எல்லாரும் வந்து பார்க்க வாங்க, வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னாரு. சொல்லும் போது எனக்கு சரி பார்க்குற ஒரு சந்தோஷத்தில் எல்லாரும் போனோம். ஆண்டவன் இப்படி ஒரு நோயை கொடுக்கலான்னு எதிர்பார்க்கல. என் பொண்ணுங்க எனக்கு உலகம் மாதிரி அப்படின்னு, அதுங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்றாரு. நேத்தன் அவருடைய மறைவுக்கு அப்புறமா நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது, ரொம்ப க்ளோஸா மனம் உடைஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார், அவருடைய மறைவு உங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? பிக் லாஸ். ஏன்னா கூடயே வந்து ஒரு பர்சன் அவர் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் பொண்ணி ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப க்ளோஸு. அதுக்கு முன்னாடி எனக்கு நண்பர் தான் அவர். பட் இந்த பொண்ணி ஆரம்பித்த பிறகு இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. எப்போவுமே நாங்கள் பேசிக்கிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு கூடயே தான் இருப்பார். ஷார்ட் முடிஞ்சால் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, பொண்ணு கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் மந்த்லி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப க்ளோஸ் தான். பட் அவர் எனக்கு ரொம்ப பக்கத்துலேயே பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சனு ஜாலியாக, அதாவது ஒரு மாதிரி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அவர் கூட இருக்கிறதே ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். ஓகே. பார்க்க சைலண்டாக இருப்பார். பட் ஆனால் நல்லா பழகின பர்சன்கிட்ட ரொம்ப நல்லா பழகக்கூடிய ஒரு இது. பிக் லாஸ். எனக்கே என்னன்னா இன்னைக்கு கூட நாங்கள் இப்போ ஷூட்டு பண்ணி தான் போயிட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் கூட பேசிட்டு இருந்தோம். எல்லா ஆர்டிஸ்டும் இங்கே தானே உட்காந்துருப்பாரு, இங்கே பேசிட்டு இருப்பார்ல, ஏதாவது அவரு கிண்டல் அடித்த விஷயத்தெல்லாம் நாங்கள், ஏன்னா ஒரு விஷயம் சேட் நியூஸ் அப்படின்னாலும் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பேசி சிரிச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் அவர். ஓகே. அண்ட் அந்த ரோல், அதாவது அதுக்கு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை அது எனக்கு தெரியல. ஏன்னா அது அவரோட கேரக்டர் இன்னொருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஈக்குவல் இருக்கணும். ஏன்னா ஆமா பவர்ஃபுல் கேரக்டர் அது. இன்னொன்னு அவர் ரொம்ப அழகா எடுத்துட்டு போவார். அதை 2 விஷயம் அந்த கேரக்டர்ல இருக்கு. ஒன்னு நெகட்டிவ், அது ஆக்சுவலா நெகட்டிவ் கேரக்டர் தான், ஆனா அதுலயே கொஞ்சம் காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போது அதை அழகா எடுத்துட்டு போனது அவர் தான். அந்த அளவுக்கு இன்னொரு பர்சன் அதை பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவல் இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. இப்போ பொதுவாக சார், இப்போ ஒரு பிரேக் வருதுன்னா இந்த செட்ல நீங்க எங்க சார் பேசுவீங்க நேத்ரன் சார் கூட? இந்த இடத்துல கூட தான் நாங்கள் ஆட்டம் போட்டிருக்கோம், எவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். ரீல்ஸ்னா இங்கே நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு நிறைய விஷயம் இங்கே தான் அவரே ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எதுலேயுமே ரொம்ப டெடிகேட்டிவாக இருப்பார். இப்போ நம்ம ரீல்ஸ் அப்படின்றதுக்காக அவர் சாதாரணமாக நிற்க மாட்டார். அதுக்கான ஒரு ஸ்டைலில் ஒரு காஸ்டியூமில் வருவார். காமெடினாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இப்போ என்னோட பேஜில் எடுத்தீங்கனாலே ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார், கியூட்டா பண்ணியிருப்பாரு. எல்லாருமே சிரிச்சிருக்கோம். அது ஷார்ட் முடிச்சுட்டு நாங்கள் அந்த ரீல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் சிரிப்போம் அவரை பார்த்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமைதியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ நைஸ் பர்சன், நல்லா இருக்கும். எங்களுக்கு அவர் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், நேத்ரன் சார் இப்படி சடனாக எங்களை விட்டு போவார்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அவர் உடம்பு முடியல, வயிற்று வலி அந்த இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுக்கு சரி இது எல்லாமே குணப்படுத்தக்கூடியதுதான். வயிற்று வலினா கூட அப்படி நினச்சிட்டு இருந்ததில் சடனாக பார்த்தா கேன்சர் அப்படின்ற ஒரு இதை சொன்னோன்னே எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு.
அதுல இருந்து நிறைய பேர் வெளியே இருக்காங்க. ஆமா ரெக்கார்ட் ஆமா, ரெக்கவர் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஆனா சாருக்கு வந்து கொஞ்சம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும். ஸோ அதுதான் ஒரு பெரிய லாஸ் தான் எல்லாருக்கும். இப்போ மனோஜ் சாரை கூட நாங்க போய் சந்திக்கும் போது ஒரு வாய்ஸ் நோட் வந்து காமிச்சாரு, கேட்க வச்சாரு. ரொம்ப லைக் அவரு கேட்கவே முடியாது, ரொம்ப வாய்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. என் குரூப்ல எல்லாம் அனுப்பிச்சாருங்க. ஆ. ஒரு 10 நாள், ஆக்சுவலா ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஷெட்யூல் முடிஞ்சு, ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஷெட்யூல் 5 ஷெட்யூல் முன்னாடியே ஒரு பிரேக் எடுத்துட்டாரு. ஓகே. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரல. அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே நான் கேட்டேன், சார் நேற்று சார் உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னேன். இல்லை உதய் நீங்கள் வேணாம், இப்போ நான் அந்த சூழ்நிலையில இல்லை, அந்த நிலைமையிலேயே நான் இல்லை. என் உடம்பு ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாரு. ஸோ அது ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம ஸ்மார்ட்டாக பார்த்து அழகா பார்த்து பழகிட்டோம். ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பார்த்து ஏதாவது வருத்தப்படணுன்ற அவரும் யோசிக்கிறாரு. கண்டிப்பா. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை உதய் நீங்க வேணாம் அப்படின்னாரு. இல்லை சார், அட்லீஸ்ட் எனக்கு வீடியோ கால் அது வாங்க அப்படின்னு. நான் அவங்கள பேசுறேன் சார் நேரில் பார்த்து அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் வந்தாரு. ரொம்ப எனக்கெல்லாம் மனசு ரொம்ப இதாயிடுச்சு, இடிஞ்சிட்டேன். அதாவது நான் அதை காட்டிக்கல அவர்கிட்ட, இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி ஒரு பர்சன் நல்ல உடம்பு நல்ல தினமா இருக்கக்கூடிய ஆளு சடனா பார்த்தா ஒரு 30 kgs லாஸ் ஆயிருக்கு. அப்படியே உருக்கிருச்சு மனுஷனை. ஸோ எப்படி, ஆமா அப்படியே உடம்ப உருக்கிருச்சு. அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவர் குடல்ல அந்த புண்ணு, அந்த குடல்ல இருக்க அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அது ஃபுட்டு கம்மியாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அவருடைய ஸ்பீச், அதாவது பேச முடியல அவரால், எதுவுமே பேச முடியல, அந்த வலி தாங்க முடியல. அது அப்புறம் அந்த கீமோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப வலி. கீமோன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் அப்படியே ஷாக் அடிக்கிறது ஒரு மோசமா இருக்கும், உருக்கி எடுத்துரும் உடம்ப, எலும்பெல்லாம். அந்த கீமோ கொடுத்துட்டு ஒரு பர்சன் வீட்டுக்கு வராங்கன்னா அந்த கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், எலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், கண்ணு தெரியாது. ஸோ இதுதான் கீமோட இது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் அந்த செல்ஸை சாவடிக்கும், அவ்வளோதான். ஆனால் இது வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி லிவரு கிட்னி அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகி கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லங்ஸ் கடைசியாக தான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சோன்னா அவரால் அதை இது பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. பட் ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார், முன்னாடி அவர் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறம் நீங்கள் போய் நினைவு அஞ்சலி செலுத்தும் போது அவருடைய உடலை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பேச்சு வந்திருக்காது அந்த டைம்லாம்? இல்லை, நான் வந்து அவர் வந்து ஒரு 12 நாளைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், 12 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு வந்தாங்க எங்கள் டீம் எல்லாருமே வந்து. ஆமாம், ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து அவரே எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் குரூப்ல, எல்லாரும் வந்து பார்க்க வாங்க அப்படின்னாரு. எனக்கு பார்க்கணும் போல இருக்கு உங்களெல்லாம் அப்படின்னாரு. அப்போ ஹாஸ்பிட்டல் நாங்களாம் கிளம்பிட்டோம், காலையில் வரேன், நைட்டு வர சொன்னார். மறுநாள் நாங்கள் காலைல வரோம் கிளம்பிட்டோம். இல்லை நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன், ஈவினிங் வாங்க அப்படின்னாரு. ஈவினிங் போகிறோம், எத்தனை மணிக்கு வரீங்க, சீக்கிரம் வாங்க, உங்களை பார்க்கணும், எல்லாரையும் லேட் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அப்படி சொல்லும் போது எனக்கு சரி, பார்க்குற ஒரு சந்தோஷத்தில் எல்லாரும் போனோம். எல்லாம் வாங்கி போய் பார்த்தோம், எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோவில் பார்த்தோம் தான், இருந்தாலுமே அவர் நேரில் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒன்றுமே இல்லை உடம்புல, அப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷமா இருந்த மனுஷன், நல்லா பேசக்கூடிய ஆளு, நல்லா இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை உண்மையிலேயே பார்க்க முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க, நம்ம இண்டஸ்ட்ரி அதை நம்ம மிஸ் பண்றோம். ஆமா, அவ்வளவுதான், அதுதான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு நமக்கு தெரிஞ்ச என் கண்ணுக்கு நான் பழகின ஆர்டிஸ்ட்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்கும் போது இவரு வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். என்னன்னா ஒரு டைலாக் கூட அவர் வந்து எதுவுமே ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாரு, எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிடுவாரு. ஏன்னா இப்ப படத்துல மனப்பாடம் பண்ணி இப்ப நான் படம் பண்ணியிருக்கேன், படம் பண்ணும்போது நான் மனப்பாடம் பண்ணி ஒரு சீன் தான் போவோம், அதனால நான் மனப்பாடம் பண்ணிடுவேன். சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நியர்லி ஒரு 7 சீன் போவோம், 6 சீன் போவோம். இத்தனையுமே அவர் வந்து மனசுல அதை ஏத்திட்டு டைலாக் பேசுவாரு. அதுல நையாண்டி நிறைய இருக்கும், அதுல நிறைய விஷயம் நிறைய பண்ணுவாரு. அவரு சின்ன விஷயத்த கூட அவர் கொஞ்சம் நல்லா அழகா பண்ணிடுவார், அவரை பாக்குற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஏதாவது இப்ப அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா சொல்லி அவர் ஏதாவது ஸ்கிப் பண்ண இருந்துச்சா சார்? அவருடைய டேட்ஸ் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா சொல்லி அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காரா? இல்ல போயிருக்காரு நிறைய வாட்டி. அவரு
உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட சொல்லுவாரு, வீடு எங்கேயும் உடம்பு முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, வயிறு வலி அதிகமா இருக்கு. ஏன்னா வயிறு வலி வரும், அது வந்து அதிக. நான் நினைச்சேன் சொல்லுவாங்க சாப்பாடு செட் ஆகல போல அவருக்கு, ஓகே ப்ரொடக்ஷன் ஃபுட்டு எதுவும் செட் ஆகல, ஒருவேளை அதனால கூட இதா இருக்கலாம் சார், நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னே சொன்னேன். அப்போ வாயெல்லாம் ரொம்ப அவருக்கு இதாயிடுச்சு. இந்த வயிறு குடல் புண் வந்து வாயில காட்டிடும். ஆமா ஆமா ஆமா, அது வந்து ரொம்ப புண்ணாயிட்டு நாக்குல எல்லாம் புண்ணாயிட்டோன்னு நான் சொன்னேன், சார் நீங்க கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய இது எடுங்க, காரம் மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அவரும் சரி அதை ஃபாலோ பண்ணாரு. அது வந்து உள்ள இந்த பிரச்சனைன்றது யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலரா பர்மிஷன் போடுவாரு, நான் இன்னைக்கு வர முடியாது, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னுவாரு, பர்மிஷன் போடுவாரு. சார் எல்லாருமே பர்மிஷன், ஏன்னா ஒரு நல்ல பர்சன், கரெக்டா வரக்கூடிய ஆளு. ஒரு நாள் கூட அவர் ஸ்கிப் பண்ணது கிடையாது, தேவையில்லாம லேட் பண்ண மாட்டாரு. வீட்டுல இருந்து வரும்போதே வந்து பக்காவா மேக்கப் போட்டு ரெடியா வந்துருவாரு. அதாவது 9 மணிக்கு ஷாட் வைப்பாங்க, அது 9 மணிக்குன்றது வந்து 8:58 தான் உள்ள வருவாரு. ஆனா அந்த 8:58க்குமே வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆகி கரெக்டா அந்த காஸ்டியூம் என்னன்னு கேட்டு, காஸ்டியூம் மட்டும் ஒரு வேலை ரெடி ஆகலாம் சில நேரத்துல, இல்லைன்னா அங்கேயே போட்டு வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். இல்லையா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து காஸ்டியூம் மட்டும் கொடுப்பாரு, மற்றபடி மேக்கப் எல்லாம் பக்காவா ரெடி ஆகி வந்துருவாரு. அவரால் லேட் ஆனதே கிடையாது. ஆனா லேட்டா வரக்கூடிய, அதாவது கரெக்ட் டைமுக்கு வரக்கூடிய ஆள், லேட்டுன்ற சொல்லக்கூடாது. 8:58க்கு என்டர் ஆவாரு, 9 மணிக்கு ஷார்ட் வச்சா என்டர் ஆகி நின்றுவாரு, கரெக்டான டைம் வந்து அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆளு. மதியம் லஞ்சு கூட அப்படி நடந்து போவாரு, இங்க இருந்து பக்கம் தான் அவர் வீடு, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பக்கம் தான். அப்படி நடந்து போவாரு, சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா வருவாரு, அதுவுமே கரெக்டா வந்துருவாரு. அவரால் எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல எந்த ஒரு கஷ்டமோ அவரால் ஏற்பட்டது இல்லை. உங்ககிட்ட ஏதாவது பர்சனலா பேசியிருக்காரா சார்? ஏதாவது சொல்லியிருக்காரா, நான் இதுதான் என் பிளான், இதான் என் விஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜென்ரலா பேசுவாங்க இல்லையா? அதான் சார், அது அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அவரு வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, நான் இவ்வளவு விஷயத்த கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா பேசிக்கலி இஸ் a டான்சர். அதுல இருந்து அதுக்கு முன்னாடி அவரு சின்ன வயசுல டான்ஸருங்க அவரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்களை தான் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. அதுலயும் அந்த சின்ன வயசு பிள்ளைங்களாவே அதுல ஆடி இருப்பாங்க 2 பேருமே. ஸோ அதனால வந்து அந்த லெவல்ல இருந்து அவருக்கு அப்படியே எடுத்துட்டு வந்தாரு. அந்த ஃபேமிலி வந்து அந்த ஸ்ட்ரகிள் எடுத்து கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டாரு, எல்லாத்தையும் ஒரு நல்ல லெவல்ல வச்சிருந்தாரு. அதெல்லாம் எந்த இதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்சம் வாய்ப்புகள் 1 வருஷம் கம்மியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு, அதையுமே என்கிட்ட சொன்னாரு. ஆனா இப்போ நல்லபடியா இருக்கும் உதய் அப்படின்னாரு. இப்போ இன்னைக்கு 2 சீரியல் பண்றேன், நிம்மதியா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அவரு வந்து ஆண்டவன் இப்படி ஒரு நோயை கொடுக்குவான்னு எதிர்பார்க்கல. சரி, இல்ல அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கான ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இல்ல அவரு எடுக்காம விட்டார சரியாயிடும்ன்ற காரணமா? அவரு இது தெரியாது இல்லையா. சரி, அவரு வந்து 6 மந்த் முன்னாடிலாம் ஒரு கேன்சர் வந்திருக்காரு. கேன்சர் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1 இயர் பிஃபோரே வந்துடும். நம்ம 6 மந்த் பிஃபோர் நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம அப்பதான் கண்டுபிடிச்சிருப்போம். வயிற்று வலி அதுன்னு ஒண்ணுதான், அப்புறமா தான் போறாரு. இப்ப அவர் வந்து கொஞ்சம் அந்த இது எடுப்பாரு, அலோபதி இல்ல ஹோமியோபதி எடுப்பாரு. மத்த விஷயத்துக்கு எடுத்துட்டு இருந்தாரு, இந்த குடல் இதுக்கு பெயினுக்கு அதுக்கெல்லாம் எடுத்தாரு. இருந்தாலுமே இது வந்து வேற லெவல்ல இருக்கு, அதிக எக்ஸ்ட்ரீமா உள்ள போயிட்டு இருக்கும் போது அவருக்கு அது தெரியல. அப்புறமா தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனோம்னு அந்த டாக்டரே சொல்லியிருக்காரு போல இருக்கு, போய் செக் பண்ணிருங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ போய் செக் பண்ண பிறகு அது கேன்சர் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து அவருக்கு வந்து அது தெரியல. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 6 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ சட்டனா உடம்புல வெயிட் லாஸ் தான் உங்களுக்கு அடியே. ஆமா, டிராஸ்டிக். என்னன்னா எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டுமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை கியூர் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேஜ் ஒரு 50 to 70% ஓரளவுக்கு இதாகிடும். அப்புறம் 4th ஸ்டேஜ்லாம் கஷ்டம் தானே, யாரா இருந்தாலுமே முடியாது, அது எந்த பர்சனாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுக்கணும், அவ்வளோதான். அது ஹெல்த்து நல்லா வச்சுக்கணுன்ற மீறி நம்ம எடுக்கிற ஃபுட்டு தான். ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டாக எடுக்கணும், ரொம்ப கலர் ஃபுட் எடுக்கக்கூடாது, கலர் சோர்ஸ் உள்ள ஃபுட்டு நிறைய எதுவும் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நம்மள பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனை உடம்புல இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இமீடியட்டா போய் பார்க்கறது நல்லது. இல்லைன்னா அது வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய ப்ராப்ளமா தான் ஆகும். அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பிகஸ்ட் லாஸ் சார். ஏன்னா இப்போ அப்பானும் போது பேக் போனா அவங்க தான் இருப்பாங்க, 2 பெண்கள் வேற. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும், அந்த மாதிரி ஒரு கனவுகள் இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் உள்ள தகப்பனுக்கு உள்ள ஒரு விஷயம் தானே அது. அவர் என்கிட்ட நிறைய சொல்லுவாரு, என் பொண்ணுங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு உலகம் மாதிரி அப்படின்னு, அதுங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னுவாரு.
அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் என்னுடைய ஆசை உதய் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் அப்படியே ஏதோ படம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். படம் பண்றாங்கன்னா சரி, அதான் சொன்னேன் சார் எப்படி சார் நல்ல கம்பெனியா, நல்ல கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட் கேட்குறாங்க, எனக்கு பார்த்து நல்ல கம்பெனியா நல்ல கதையா பார்த்து அனுப்பணும் ஆசை உதய். எத்தனையோ ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ கேட்டாங்க, என் பொண்ணை கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி எல்லா ப்ராஜெக்ட்டுமே கமிட் பண்ண ஆசை இல்லை. நல்ல ப்ராஜெக்டை கமிட் ஆனாங்கன்னா நல்ல லெவலில் வந்துருவாங்க, ஒரு படம் ஹிட் ஆகும். அப்போதான் எல்லாத்தையும் கமிட் பண்ணிட்டு நான் போனேன்னா அது நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிறேன் நான். அதனால்தான் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அதான் அடுத்து இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்து அவருக்கு இவர் இப்போ பெரிய இழப்பு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அமைஞ்சு எதுவாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நல்லபடியாக அமைஞ்சு வரணும், அவ்வளோதான். எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதான் பேசிட்டு இருந்தோம், எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு. நீங்க உங்களோட முடிஞ்ச ஆமாம், எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்யணும், எங்களுக்கு ஒரு ஆசை. எல்லா ஆர்டிஸ்டுமே இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தாங்க. கூடிய சீக்கிரம் அது நம்ம சொல்லக்கூடாது, செஞ்சிருக்கோம். ஆமாம், தேங்க்யூ சார். நன்றி. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.